நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. இங்க என்னடா பண்ற? டேய், இதே கொஸ்டின் எனக்கும் கேட்க ரைட்ஸ் இருக்கு. நீங்க என்னடா பண்ற? நீ எதுவும் கேட்கல? நான் என்னடா புதுசா கேட்க போறேன்? எப்படிடா? டேய், நீ காட்டாங்குளத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போறேன்டா போய் சொன்ன. நானாச்சும் இன்ஜினியரிங் காலேஜ் சேர போறேன்னு போய் சொன்னேன். நீ பச்சைய பசல சேர்ந்துட்டு பச்சை போய் சொன்னீங்களா? அது கூட பரவாயில்ல மாப்ள, இவன் +2 ஃபெயில் ஆயிட்டுல போய் சொன்னா. நீங்க இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னார்ரா. அதான் இங்கே அதேதான். 1ஆம் கிளாஸ் இருந்து ஒன்னா படிச்சா உருப்படாம போயிட்டோம். இனியா தனியா போய் உருப்படலான்னு பார்த்தேன். எங்க கடவுள் திரும்ப கை விட்டாரு. விதி நம்ம 3 பேர் வாழ்க்கையில விளையாடிச்சே மாப்ள. 3 பேர்ல மாப்ள 4 பேர். அது எவன்டா இன்னொன்னு? அங்க பாரு, 4வது எம்ஜிஆர் தாய் வந்து வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமது. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமது. நாளை நமதே, நாளை நமதே. திரும்பவும் நம்ம 4 பேராடா? காலேஜ் தங்காதுடா மாப்பிள. இந்த காலேஜுக்கு இப்படி ஒரு சத்திய சோதனை வரணும்னு இருந்திருக்கு. என்ன பண்றது? அது எப்படிடா சொல்லி வச்ச மாதிரி அதே 4 பேர் ஒரே காலேஜ்ல? அதே 4 பேர் ஒரே காலேஜ். டைட்டில் சூப்பரா இருக்கே. டேய் அடங்குடா. கிளாஸ்ல உட்காரும் போதாவது தள்ளி தள்ளி உட்காந்து உருப்புற வழிய பாப்போம். சரிடா மாப்ள, அது அப்புறம். இப்ப முதல்ல டீ கடைக்கு போய். டேய் சரி, அப்ப முதல்ல கிளாஸுக்கு போவோம். அங்க தூக்கம் வரும். அதுக்கப்புறமா டீ கடைக்கு போவோம். ஓகேடா மாப்ள, கிளம்புமா? நீங்க போங்கடா, நான் ஐடி கார்டு வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா. ஓகேடா. என்னடா வெற்றி, ஸ்கூல்ல பார்த்தத விட உன் மூஞ்சி இப்ப ரொம்ப பழசாயிருச்சு. உன் மூஞ்சோடவா? அப்பா, அப்பா மேடம் வந்துட்டு இருக்காங்கப்பா. குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. என்ன வேணும்? குமாரோட அப்பா நான். சொல்லுங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவனை மன்னிக்கணும். இங்க பாருங்க, இது ஒன்றும் சர்ச் இல்லை பண்ற தப்புக்களை பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு. இது காலேஜ், அதுவும் சிட்டியில் இருக்கிற முக்கியமான காலேஜுங்கள்ல இதுவும் ஒன்று. நாங்கள் முடிவெடுத்தா முடிவெடுத்தது தான், எந்த விதத்துலையும் அதை மாற்றிக்க மாட்டோம். இவன் பண்ணது தப்பு தான். தெரியுதுல்ல, அதுக்கு தான் நாங்கள் தண்டனை கொடுத்துருக்கோம். அவன் வாழ்க்கையே பாழாயிடுமா. இவன் ஒருத்தனோட வாழ்க்கையை பார்த்தா இந்த காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையும் போயிடும். சின்ன பையன் ஏதோ தெரியாம விளையாட்டா பண்ணிட்டான். எதுங்க விளையாட்டு? இங்க இருக்கிற ப்ரொஃபஸருங்களை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி தெரியுதா? அப்படி இல்லம்மா. இங்க பாருங்க, படிப்பெல்லாம் வேண்டாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் முதல்ல முக்கியம். ப்ரொஃபஸருங்களை கிண்டல் அடிக்கிறது, அவங்களோட விளையாடுறது, இதெல்லாம் வேற எங்கேயாவது ஆர்ட்ஸ் காலேஜ்ல வச்சுக்க சொல்லுங்க. சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். இந்த காலேஜ்ல எத்தனை பசங்க ஒழுக்கமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பயம். இன்னைக்கு இவனை மன்னிச்சு விட்டா எல்லாருக்கும் பயம் போயிடும்.
தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் நாங்க காலேஜே நடத்த முடியாது. அதுக்காக காலேஜை விட்டே அனுப்புறது பெரிய தண்டனை இல்லையாம்மா? பெரிய தண்டனை சின்ன தண்டனைலாம் நீங்க சொல்லக்கூடாது. சேரும்போது ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் படிச்சுதானே கையெழுத்து போட்டீங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கிளம்பிட்டே இருங்க. காலையில வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அம்மா, இது இவன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க குடும்பத்திலேயே இவன் தாமா முதல்ல படிக்க வந்திருக்கான். என்னங்க நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? முதல்ல படிக்க வந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? மேடம் நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம் மேடம். அப்பா வயல கீழே விற்று தான் என் ஃபீஸையே கட்டினார் மேடம். ஆமாம்மா, இப்ப கூட கடனோ உடனோ வாங்கித்தான் இவனை படிக்க வைக்கிறேம்மா. இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாம்மா. தயவு செஞ்சு இவனை சேர்த்துக்கங்கம்மா, புண்ணியமா போகும். உங்க கண்ணீர் கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க கஷ்டப்பட்டா படுங்க, அது உங்க பிரச்சனை. அதுக்கு காலேஜ் என்ன பண்ண முடியும்? அம்மா, இவன் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. எங்க மாவட்டத்திலேயே முதல்ல வந்தவம்மா. நல்லா படிப்பாம்மா இவன். இங்க பாருங்க மிஸ்டர், ஒழுங்கா டிசி வாங்கிட்டு வேற காலேஜ் சேர்க்கிற வழியை பாருங்க. அம்மா, உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இவன் கூலி வேலைக்கு தாமா போகணும். பண்ண சொல்லுங்க, அப்பயாச்சும் புத்தி வருதான்னு பாப்போம். அம்மா, இந்த ஒரு தடவை இவனை மன்னிச்சிடுங்கம்மா. டிசி வாங்கிட்டு கிளம்புங்க முதல்ல. ஆமாம்மா, ப்ளீஸ் மேம். ஒரு நிமிஷமா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்கம்மா. அவனை அடிச்சு கொள்ளுங்க, ஆனா தயவு செஞ்சு காலேஜ் விட்டு மட்டும் இவனை அனுப்பிடாதீங்க. ராஜு, அந்த பில்டிங் பிளான் என்னாச்சு? அம்மா, என் பையனை எவ்வளவு நாள் சார் எடுப்பீங்க? நாளைக்கு அது என் டேபிளுக்கு வரலன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவேன். அம்மா, என் பையன் படிப்ப அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு வந்து நிக்காதீங்க. எங்க அப்பா இல்ல, அவருக்கு அப்பாவே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நாளைக்கு வரலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அம்மாடி, அம்மாடி, அம்மாடி. மேடம். அப்பா, மனோகர் சார்கிட்ட வேணா பேசி பார்க்கலாமாப்பா?